சிவா சார். எங்க சார் யாரு? சார் வணக்கம். நீங்க வள்ளல் எனக்கு தெரியும், அது எங்க சங்கம் எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரொடியூசர் தான் வந்து டைரக்டருக்கு பண்ணுங்கிறது இல்லை. இப்பெல்லாம் ஹீரோக்கள் கார் வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, தொலைஞ்சு போன 15 பவுனை வாங்கி கொடுக்கறது கூட இருக்கு. இந்த படம் ஹிட் ஆனா ஒருவேளை நீங்க பண்ணுவீங்களா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க? வள்ளல்னு சொன்னேன். அதை நான் பண்ணும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன், இதை நீங்கள் வெளியில் சொல்லவே கூடாதுன்னு தானே சொன்னேன். நீங்களே சொல்லலாமா? ஓகே. அதனால் நம்ம பண்ணுறது வெளியில் தெரியாமல் தான் இருக்கும். அண்ட் அர்ஜுனுக்கு தெரியும் அது என்ன அப்படின்றது. வாழ்த்துக்கள் சார். இல்லை, நீங்கள் கேட்டது என்னோட அவர் ரொம்ப ஹாப்பி. என்னன்னா இப்போ இங்கே ஒரு 15 சவரம், இங்கே ஒரு 15 சவரம், அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காரு. இல்லை, ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உஷார் பாருங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி தங்க எந்த வேலை இருந்தால் அதை போட்டு வாங்கி கொடுத்துடலாம் சார் அப்படின்றாரு. சார் கொஸ்டின் சாருங்க சார். சிவா சார், ஓ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு நடிகரை பற்றி சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஆனால் உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த சர்ச்சையும் வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்கள் ஏதாவது தாஜா கஜா பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை, இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா? ஆமாம், வருத்தப்படுறேன். சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். இல்லை சார், நீங்கள் வருத்தப்படவே வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு, இந்தியா, அதான் நம்ம இந்த எர்த்து கேலக்ஸி, அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்டில் ரேஸில் ஓடிட்டு இருக்காரு. அவர் தான் லாஸ்ட்டு, அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகேங்களா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார். ஹீரோக்கு அவங்க வருவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.